டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ இருக்குது. ஒன்று பேரலல் ஃப்ளோ, ஒன்று கவுண்டர் ஃப்ளோ. ஸோ பேரலல் ஃப்ளோங்கிறது என்னென்னா ஹாட் ஃப்ளூயிட் வந்து இதில் வருது. ஹாட் ஃப்ளூயிட் வந்து இன்லெட் பைப்பில் இருக்கிறது ஹாட் ஃப்ளூயிட். அவுட்லெட் பைப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பைப்பில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர். ஸோ இன்லெட் பைப்பும் அவுட்லெட் பைப்பும் சேம் டைரெக்ஷனில் இருந்தது. அதாவது இங்கே வால் கண்ட்ரோல்லையே நம்ம வந்து பேரலல் ஃப்ளோவும் கவுண்டர் ஃப்ளோவும் கொண்டு வந்தோம். ஸோ ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோவும் நம்ம மெஷர் பண்ணலாம். பேரலல் ஃப்ளோவும் எங்கே மெஷர் பண்ணலாம், கவுண்டர் ஃப்ளோவும் மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஃப்ளோ அப்படின்னா பேரலல் ஃப்ளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்லெட் வால்வ் ஆஃப் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டருக்கு வந்து இங்கே ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்லெட்டை வந்து உள்ள வாட்டர் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இந்த வாட்டர் வந்து இந்த வழியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்லெட் வாட்டர் இந்த வழியாக வரும். கோல்டு வாட்டர் வந்து இந்த வழியாக வந்துட்டு இப்படியே வெளியே போய் திருப்பி மேலே ஏறி இதை ஓப்பனில் வச்சுருக்கோம். இதை க்ளோஸில் வச்சுருக்கோம். க்ளோஸில் வச்சுருக்கோம், இதை ஓப்பனில் வச்சுருந்தா இந்த வழியாக வந்து தண்ணி இங்கே வருது வாட்டர். ஸோ இது வந்து கோல்டு வாட்டரோட இன்லெட் அவுட்லெட்டோட டைரக்ஷன் ஃபார் பேரலல். ஸோ அப்போ இங்கே ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வழியாக வருது. இது எல்லா டைமும் இதே வழியாக தான் வரும், ஒரே டைரக்ஷன் தான் ஹாட் ஃப்ளூயிட்டுக்கு. ஸோ இது இன்லெட் பைப்பு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்டுங்கிறது இங்கே வந்துட்டு இந்த வழியாக வந்து இங்கே வரும்போது அவுட்லெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் பேரலல் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடும் கோல்டு ஃப்ளூயிடும் இன்லெட் அவுட்லெட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது T1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோவோட ஹாட் ஃப்ளூயிட்டோட டெம்பரேச்சர் T1. அதே அவுட்லெட்டோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா T2. ஓகேவா? அது வந்து எதோட T2? இது T2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோவில் ஹாட் ஃப்ளூயிட்டோட டெம்பரேச்சர் T2ங்கிறது வந்து செகண்ட் டெம்பரேச்சர் வந்து அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து T2. ஸோ கோல்டு வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோவில் இந்த இடத்துல இது வச்சுருக்காங்க இல்லையா, தெர்மோஸ்டாட். இது வந்து தெர்மோஸ்டாட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறது. இது வந்து T3 ஃபார் இன்லெட் ஃப்ளூயிட் ஃபார் கோல்டு வாட்டர் பேரலல் ஃப்ளூயிட். அதே இந்த இடத்துல வச்சுருக்காங்க இல்லையா, T4 இருக்குது இல்லையா, இந்த T4 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அவுட்லெட் ஃப்ளூயிட் ஆஃப் கோல்டு வாட்டர் T4. ஸோ இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டை ரீடிங் எடுக்கலாம். இப்போ நான் பேரலல் ஃப்ளோக்கு வச்சிருக்கிறேன். மாஸ் ஃப்ளோ ரேட்டும் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது கிளாஸில் சால்வ் பண்ணணும் இல்லையா, அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டுங்கிறது எவ்வளோ வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக போகிற மாதிரி மாஸ் ஃப்ளோ ரேட் வச்சுருக்கேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து வாட்டர் ரொம்ப கம்மியாக போகிற மாதிரி வச்சுருக்கேன். எதுக்காகனா ஹீட்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிகிரி செல்சியஸில் இருந்தது. அதாவது ஹீட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி 27-28 டிகிரி செல்சியஸில் வந்து ஹாட் வாட்டர் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56க்கு போயிருச்சு. ஸோ எதனால் அப்படின்னா ஹீட்டர் வந்து ரன் ஆகும்போது உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து டிஸ்சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ 58ல இருக்கா, ஸோ 58ல இருந்து ஏன் குறையுது அப்படின்னா எதனால குறையுது? டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஹீட்டர்னால வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அதனால. ஸோ இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ சர்ன்னு எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 45 வந்துருக்கு. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட்டை நான் குறைச்சினா என்ன ஆகும்? எனக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னமே குறைக்கணும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஹாட் வாட்டரோட இன்லெட் ஃப்ளூயிட் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41.8 இருக்குது. ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து இப்போ குறைச்சோம், சடனாக குறைச்சோம். ஸோ அதனால் இப்போ 42 போகுது. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மாஸ் ஃப்ளோ ரேட். சரி, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும். எதுக்காக சுற்றிருக்காங்க ஹீட்டு வந்து வெளியே வராது. ஸோ இப்போ என்ன மெட்டீரியல் இது? இது வந்து இன்சுலேட்டிங் இது த்ரெட்டு. ஸோ இது
ஸ்டெட்டாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணிக்கங்க. பேரலல் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 43 கிட்டத்தட்ட 44 வருது. ஸோ ரீடிங் எடுத்துக்கங்க.